மதுரையில் பச்சை பட்டுடுத்தி ஒய்யாரமாக வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி எழுந்தருளினார். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் விண்ணை பிளக்கும் விதமாக கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்றிய கண்கொள்ளா காட்சியை கண்டு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். மதுரை அழகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்த கள்ளழகர் தல்லாக்குளம் கருப்பணசுவாமி கோயிலுக்கு சென்றடைந்தார். அதனைத் தொடர்ந்து 1000 பொன் சப்பரத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் எழுந்தருளி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் வழியாக சுமார் 4 மணி நேரம் ஊர்வலமாக சென்று வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தி பரவசத்துடன் கள்ளழகரை தரிசித்தனர். வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் மத்திய அரசு புதிய நடைமுறையை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி சிலிண்டர் முன்பதிவு செய்யும் இடைவெளி நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளது. இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜியின் 15 ஆண்டுகால திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வரும் என டுடே சாணக்கியா நிறுவனம் கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது. பாஜக 192 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெறும் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 100 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாஜகவினர் திறக்க முயன்றதாக கூறி கொல்கத்தாவில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்கு வெளியே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் மத்திய பாதுகாப்பு படைகள் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் இல்லாமல் வாக்குப்பெட்டிகள் திறக்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்கு வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி பவானிபூர் தொகுதி பாதுகாப்பு அறைக்கு திடீர் விசிட் அடித்தார். வாக்கு எண்ணிக்கையில் தில்லுமுழு செய்வதற்கும் கலவரம் செய்து தமிழ்நாட்டில் குழப்பத்தை உருவாக்குவதற்கும் திமுகவினர் முயற்சி செய்வார்கள் என இபிஎஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் அதீத கவனத்தோடு செயல்பட வேண்டும் என அதிமுக தொண்டர்கள், பூத் ஏஜென்ட்டுகள், வேட்பாளர்கள், நிர்வாகிகள், தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். கருத்து கணிப்புகளை உடைத்தெறிந்து அதிமுக 210 தொகுதிகளில் உறுதியாக வென்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் பொய் தகவல்களை பரப்பி தமிழ்நாடு மக்களையும் அதிமுக தொண்டர்களையும் திசை திருப்பும் வேலையை திமுக திட்டமிட்டு செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள், மேஜிஸ்ட்ரேட் என 95க்கும் மேற்பட்டோரை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ். அல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் திமுக, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள் ஆர். ராசா, தயாநிதி மாறன், தவேக தலைவர் விஜய் விவகாரத்து வழக்குகளை விசாரித்து வந்த நீதிபதிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையில் ஒரு கடையின் மேற்கூரை பெயர்ந்து பறந்து சென்று அருகில் இருந்த மின்கம்பம் மீது விழுந்த சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. இடி மின்னலோடு பெய்த மழை காரணமாக அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கோவை மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் திடீரென பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் வீரப்பநாயக்கன்பட்டி பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதேபோல துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம் பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலையில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. பேரணாம்பட்டு நகரில் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக மின் கம்பிகள் அறுந்து விழுந்து மற்றும் மரங்கள் சாய்ந்து விழுந்ததாலும் வீடுகள் சேதமடைந்தன. கல்லிடைக்குறிச்சி, இடைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. பரணியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. இதனால் மலைக்கோயிலை சுற்றி தேங்கிய மழைநீர் அனைத்தும் கோயிலுக்குள் பக்தர்கள் ஏறி செல்லும் படிக்கட்டுகள் வழியாக அறிவிப்போட வழிந்தோடியது. இதனை பக்தர்கள் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அம்பாசமுத்திரம் அருகே பள்ளக்கால், புதுக்குடி, இடைக்கால், செங்குளம் உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. கேரளத்தில் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணும் மையத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனுக்குடன் நேரடியாக தமக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறி தவேக வேட்பாளர்களுக்கு அக்கட்சி தலைவர் விஜய் தொலைபேசி எண்ணை வழங்கியிருக்கிறார். பனையூரில் வேட்பாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்திய அவரிடம் தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய ஏன் வரவில்லை என்று மக்கள் கேட்டதாக வேட்பாளர்கள் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மற்றும் 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக மக்கள் படையெடுத்ததால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிரிவலம் மேற்கொள்ளவும் சொந்த ஊர்களுக்கு செல்லவும் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருந்து மக்கள் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்தனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் பார்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நர்மதா ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள பார்கி அணையில் சுற்றுலா படகில் 29 பேர் பயணம் செய்தனர். அப்போது பலத்த காற்று வீசியதால் திடீரென படகு கவிழ்ந்தது. மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்று மகாராஷ்டிரா தினம் கொண்டாடப்படுவதையொட்டி மந்த்ராலயா மற்றும் பிருகன் மும்பை மாநகராட்சி தலைமை அலுவலக கட்டடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மூவர்ண கொடியின் வண்ணங்களில் ஒளிர்கின்றன. அதேபோல நவி மும்பை மாநகராட்சி கட்டடமும் மின் ஒளியில் ஜொலிக்கிறது. நிகழாண்டு கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்களுக்காக அதிகாரப்பூர்வ இணையதளம் திறக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த யாத்திரை ஜூன் மாதம் தொடங்கவிருக்கும் நிலையில் அனைத்து தகவல் தொடர்புகளும் கருத்துக்களும் இணையதளம் மூலமாகவே கையாளப்படும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் கடிதங்களையோ அல்லது தொலை நகல்களையோ அனுப்ப தேவையில்லை என தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை கண்டித்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பாஜக மகளிர் அணியினர் தீப்பந்த பேரணி நடத்தினர். பேரணியின் போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்றத்தில் 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக அமல்படுத்த கோரி மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மகளிர் காங்கிரஸ் தொண்டர்கள் போலீசாரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டதால் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். டெல்லி துவாரகா நகரில் குளிக்க சென்றபோது குட்டையில் மூழ்கி 3 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். செக்டார் 24 பகுதியில் உள்ள கோல்ஃப் விளையாட்டு மைதானம் அருகே உள்ள குட்டையில் 8 முதல் 10 வயதுடைய 3 குழந்தைகளின் சடலங்கள் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் 3 குழந்தைகளின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நேபாளத்தில் 2200 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்ததில் 17 பேர் உயிரிழந்தனர். ரோல்பா மாவட்டத்தில் தவாங் கிராமத்தில் ஜர்ஜலா பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் உள்ளூர் மக்கள் ஆன்மீக விழாவில் பங்கேற்பதற்காக தனியார் ஜீப்பை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சென்றனர். மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் பள்ளத்தில் கவிழ்ந்தது.
கரூரைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவு அரசியலில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. களத்தில் இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் மிக தெளிவாக உணர முடிவதாகவும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களின் தாக்கம் தேர்தல் முடிவை தீர்மானிப்பதில் மிக முக்கிய காரணியாக இருக்கும் என தவேகாவை மையப்படுத்தி பதிவிட்டிருக்கிறார். வெளிநாடு தப்பி செல்ல முயன்றதாக ஆம்சாங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் மீது செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த அஸ்வத்தாமன் பெங்களூருவில் இருந்து பேங்காக் தப்பி செல்ல முயன்றதாக குடியுரிமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். கொடைக்கானலில் உள்ள குணா குகை பகுதிக்கு சென்ற இளைஞர்கள் டிவிகே என கூச்சலிட்டும் விசில் அடித்தும் அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். குணா குகைக்கு அருகில் உள்ள பாறைகளில் ஏறி நின்ற 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை குறிக்கும் விதமாக டிவிகே என முழக்கமிட்டுள்ளனர். மே 1 மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சொந்த ஊர்கள் மற்றும் திருவண்ணாமலைக்கு செல்வதற்காக சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திருவண்ணாமலைக்கு செல்லும் பேருந்துகளில் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்து ஏறியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னையில் காவலர்கள் 2 மது போதையில் தாக்கியதாக வழக்கறிஞர் புகார் அளித்திருக்கிறார். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் சதீஷ்குமார் மற்றும் அக்பர் ஆகிய 2 மது போதையில் பைக்கை ஓட்டி சென்று வழக்கறிஞர் கிரிதரன் மீது மோதுவதைப் போல சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் வழக்கறிஞரை காவலர்கள் தாக்கியதாக தெரிகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காருக்குள் புகுந்து 4 வயது சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த போது கார் கதவு மூடி திறக்க முடியாமல் போனதால் சிறுவன் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூரைச் சேர்ந்த வேலுவின் மகன் சஞ்சீவி தனது வீட்டுக்கு அருகில் நின்றிருந்த காருக்குள் புகுந்து விளையாடிக் கொண்டிருந்த போது மூடிய கார் கதவை அவனால் திறக்க முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வுக்கு இன்று முதல் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை காலத்தில் வாரந்தோறும் திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் மக்கள் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் ஒவ்வொரு வாரத்திலும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் விடுமுறை கால அமர்வு அவசர வழக்குகளை விசாரிக்கும் எனவும் தலைமை பதிவாளர் எஸ். அல்லி தெரிவித்திருக்கிறார். பழனியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக தற்காலிக தகர கொட்டகை பெயர்ந்து பக்தர்கள் மீது விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 18க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தஞ்சை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இடும்பன் குளத்தில் நீராடிவிட்டு முருகனை தரிசிக்க சென்றபோது திடீரென மழை பெய்ததால் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தகர செட்டின் கீழ் ஒதுங்கி நின்றுள்ளனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு செல்ல கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் குவிந்தனர். திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டதால் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணாக்கர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா பணி நியமன ஆணைகளை வழங்கி பாராட்டினார். சத்யபாமா சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் மாணவ மாணவிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். நெல்லை அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீ மாஸ்டருக்கு நெல்லை போக்சோ நீதிமன்றம் 16 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. செக்கடி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் கடந்த 2024ஆம் ஆண்டு 6 மற்றும் 7 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 2 பேருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் சாலையில் சைக்கிளில் சென்ற முதியவர் கல்லால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். எம்பி குப்பத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மணி என்பவர் முன்விரோதம் காரணமாக பாலாஜி என்பவரை அடிக்க வீசிய கல் சாலையில் சென்ற முதியவர் கஜேந்திரனின் தலையில் விழுந்து அடிபட்டதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 80 யூனிட் மணலை வட்டாட்சியர் பறிமுதல் செய்தார். ரகசிய தகவலின் பேரில் வட்டாட்சியர் லோகநாதன் தலைமையிலான வருவாய்த்துறை அலுவலர்கள் தாதம்பட்டி கிராமத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தபோது சுரேஷ் என்பவரது நிலத்தில் அரசு அனுமதியின்றி மணல் பதுக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் வேலைக்கு சென்ற பெண் ஒகேனக்கல் தொப்பையாறு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் இருவரை போலீசார் கைது செய்தனர். இறந்த புஷ்பராணி மகேந்திரன் என்பவனுடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்து வந்த நிலையில் தன்னை மறந்துவிடு என மகேந்திரன் கேட்டபோது பெண் மறுத்ததால் கட்டுக்கம்பியில் கழுத்தை இறுக்கி கொலை செய்தனர். உலக பத்திரிகை சுதந்திரம் தரவரிசையில் கடந்த ஆண்டு 151வது இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு 157வது இடத்திற்கு சரிந்திருப்பதாக ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ஆய்வில் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தரவரிசையில் நார்வே தொடர்ந்து 10வது ஆண்டாக முதலிடத்திலும் எரித்ரியா தொடர்ந்து 3வது ஆண்டாக கடைசி இடத்திலும் உள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வளையாம்பட்டு கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கத்தை திருடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சவுடேஸ்வரி அம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் ராஜாவின் மனைவி அஞ்சலையும் மகனும் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டில் திருட்டு சம்பவம் அரங்கேறியது தெரிய வந்திருக்கிறது. சென்னை அசோக் நகர் மனோஜ் பவன் ஹோட்டலில் தயிர் சாதத்தில் கரப்பான் பூச்சியின் கால் இருந்ததாக எழுந்த புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி அபராதம் விதித்தனர். KK நகர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் கிருத்திகா கரப்பான் பூச்சி கால் கிடந்தது குறித்து மேலாளரிடம் கூறிய போது அவர் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி புகார் அளித்தார். தேனி அருகே நண்பரை கொலை செய்த இளைஞருக்கு மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கூடலூர் பகுதியைச் சேர்ந்த நண்பர்களான நாகேந்திரனுக்கும் பிரகாஷுக்கும் இடையே லேப்டாப் மற்றும் 2 வீலர் பயன்படுத்தியது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் நாகேந்திரனின் வீடு தேடி சென்று வெட்டி கொலை செய்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மின்னல் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்தான். சொக்கரிசி குப்பம் பகுதியில் கனமழை பெய்தபோது வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த செந்தில் மகன் 14 வயதான வைரமுத்துவை மின்னல் தாக்கியது. மயக்கமடைந்த சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். காவல் ஆணையர் அலுவலகத்திற்குள் வழக்கறிஞர்கள் வரக்கூடாது என்ற உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என சென்னை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் பால் கனகராஜ் வலியுறுத்தியிருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் உத்தரவை திரும்பப் பெறாவிட்டால் காவல்துறைக்கு வழக்கறிஞர்கள் எந்தவித ஒத்துழைப்பும் அளிக்க மாட்டார்கள் என விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ராஜகோபுரம் அருகே கிரிவலம் செல்ல திரளான பக்தர்கள் குவிந்தனர். அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் வரத் தொடங்கிய நிலையில் சாலை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் கடல் அலை போல நிறைந்து காணப்பட்டது. கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு விமர்சனம் அளிக்கும் நிகழ்ச்சியில் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்ட வழக்கத்தை பின்பற்ற மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மண்டகப்படியில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் 2024 உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக RC பால் கனகராஜ் மற்றும் செயலாளராக S அறிவழகன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். துணைத் தலைவராக சசிகுமார், பொருளாளராக ராஜேஷ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். தலைவர், செயலர், துணைத் தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பதவிகளுக்கான தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் உள்ள கமலா நேரு மருத்துவமனையில் கட்டண உயர்வை கண்டித்து அகில இந்திய ஜனநாயக மகளிர் சங்கத்தினர் மற்றும் ஷிம்லா நாகரிக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கமலா நேரு மருத்துவமனையில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் மகப்பேறு மருத்துவத்துறையை இடமாற்றம் செய்வதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மாணவர்கள் வெறும் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு அரசு வேலைக்காக காத்திருப்பது உத்தரவாத வறுமை போன்றது என தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகை லவ்டேல் லாரன்ஸ் பள்ளியின் 168வது நிறுவன நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவுகள் அமைக்கப்பட வேண்டும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே குழந்தை திருமணத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். அத்திங்காவனூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு திருமணம் நடைபெறவிருப்பதாக சமூக நலத்துறை அதிகாரி செந்திலுக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சிறுமியின் பிறப்பு சான்றிதழை ஆய்வு செய்த போது 18 வயது நிரம்பாமல் இருந்தது தெரிய வந்தது.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்தோடு சித்திரை தேர் திருவிழா தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சாமி எழுந்தருளி காட்சியளித்து வந்தார். கொடைக்கானலில் வனத்துறை கட்டணம் வசூல் செய்யும் இடத்தில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். போக்குவரத்து நெரிசலால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டு ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும் அவசர சிகிச்சை பிரிவில் 4 படுக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதியம் வரை வெயில் சுட்டரித்த நிலையில் மாலை 4 மணிக்கு மேல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. சித்ரா பௌர்ணமி மற்றும் 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொள்ளவும் சொந்த ஊர்களுக்கு செல்லவும் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து மக்கள் தமிழகத்திற்கு படையெடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் அருகே வீட்டு உரிமையாளருக்கு மயக்க மருந்து கொடுத்து 51 சவரன் நகைகளை திருடிச் சென்ற வடமாநில பணிப்பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். சம்பவத்தன்று இரவு உணவுக்கு பின் பணிப்பெண் கொடுத்த பாலை குடித்த தம்பதியினர் மயங்கியதாக கூறப்படுகிறது. காலை எழுந்து பார்த்தபோது நகைகளுடன் பணிப்பெண் மாயமாகினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பசுமையான மலைகளுக்கு இடையே மலைப்பாதையின் சாலையின் இருபுறமும் மே மலர்கள் பூத்து குலுங்குவதால் அந்த பகுதியே வண்ணமயமாக மாறியுள்ளது. மே மாதத்தை வரவேற்கும் விதமாக டிலோனிக்ஸ் தாவர குடும்பத்தைச் சேர்ந்த ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட மே மலர்கள் சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்குவது ரம்மியமாக காட்சியளிக்கிறது. தருமபுரி மாவட்டம் மேட்டூர் அருகே ஆன்லைன் வர்த்தகத்தில் 35 லட்சம் ரூபாயை பறிகொடுத்த நபர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். பெண்ணாகரத்தைச் சேர்ந்த நாராயணன் சிம் கார்டு விற்பனை மற்றும் ரீசார்ஜ் கடை நடத்தி வந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் செய்து பணத்தை இழந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் விவசாய நிலத்தில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அத்தனூர் வனத்துறை அலுவலகம் எதிரே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்தனூர் பகுதியில் உள்ள வனச்சரகம் அலுவலகம் எதிரே டாஸ்மாக் கடை செயல்பட்டு வரும் நிலையில் கடையை ஒட்டியுள்ள வீட்டில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி சிபிஐ தொடர்ந்த வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேல்முறையீடு செய்ய 15 நாட்கள் பரோல் வழங்க வேண்டும் என்ற முதல் குற்றவாளி ஸ்ரீதரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. புதுச்சேரியை உலுக்கிய 9 வயது சிறுமி பாலியல் கொலை வழக்கில் இளைஞர் கருணாஸ் குற்றவாளி என தீர்ப்பளித்த போக்சோ நீதிமன்றம் மே 5ஆம் தேதி தண்டனை விவரத்தை அறிவிக்க உள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மாயமான சிறுமி 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோர் போக்சோவில் கைது செய்யப்பட்டனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் அதிகாரிகள் சிலர் முறைகேட்டில் ஈடுபட்டது குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்க கோரிய வழக்கு தொடர்பாக தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் பிரிவு கண்காணிப்பாளர் கோமதி சில உயர் அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக சண்முகமுத்து என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய அவர் மொத்தமுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 கிராமங்களுக்கு மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 கிராமங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியுடன் சேர்க்கப்பட்டன. இதனால் நிர்வாக உதவிகள் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அந்த கிராமங்களை திருமயம் தொகுதியில் சேர்க்க கோரி கிராம மக்கள் வாக்களிக்கவில்லை. திருப்பதி திருமலையில் திடீரென சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்திருந்த நிலையில் திடீர் மழையால் ஓரளவு வெப்பம் தணிந்தது. ஏழுமலையான் கோயிலை சுற்றியுள்ள சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்த பக்தர்கள் அவதியடைந்தனர். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று வியட்நாம் அதிபர் டோலாம் இந்தியாவுக்கு வரவுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 5ஆம் தேதி வியட்நாம் அதிபர் மற்றும் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் உள்ளடக்கிய உயர்மட்ட குழு இந்தியாவுக்கு வரவுள்ள நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 தாண்டியுள்ளது. இது உலக பொருளாதாரம் மற்றும் பணவீக்கத்தின் தாக்கம் குறித்த அச்சத்தை எழுப்பியுள்ளது. ஆந்திர மாநிலம் பல்நாடு அருகே முன்னாள் காவல் ஆய்வாளர் ஒருவர் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பிராமணப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் காவல் ஆய்வாளர் சின்னமல்லையா என்ற நபர் அதே பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவால் நடத்தப்படுவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டினார். பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் மமதா பானர்ஜி வெளியிட்டிருக்கும் வீடியோவில் 226 இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருக்கிறார். இதுவரை இல்லாத புதிய அதிநவீன ஆயுதத்தை விரைவில் களமிறக்க உள்ளதாக ஈரான் கடற்படை தலைவர் ஷஹ்ரம் ஈரானி தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். எதிரிகளுக்கு அச்சம் தரக்கூடிய புதிய ஆயுதத்தை ஈரான் படைகள் விரைவில் களமிறக்க உள்ளன என்றும் அதிர்ச்சியில் எதிரிகளுக்கு மாரடைப்பு எதுவும் ஏற்படாது என தாம் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஈரான் உடன்பாட்டுக்காக துடித்துக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் மீதான தாக்குதல் ஒரு ராணுவ நடவடிக்கை என்றாலும் இதை ஒரு போர் என்று தாம் கருதவில்லை என்றார். ஈரானின் கடற்படை, விமானப்படை அணுசக்தி திறனையும் முற்றிலுமாக அழித்து விட்டதால் அவர்களுக்கு அணுகுண்டு கிடைக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை ஈரான் தனது தேசத்தின் சொத்துக்களாக கருதி பாதுகாக்கும் என அந்நாட்டின் புதிய உச்சத்தலைவர் மொஸ்தபா கமேனி தெரிவித்திருக்கிறார். பேராசையுடன் 1000 மைல்கள் கடந்து வந்த அமெரிக்கர்களுக்கு பாரசீக வளைகுடாவில் இடமில்லை என்றும் அவர்கள் கடலின் அடிமட்டத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையை பெயர் மாற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கும் புதிய வரைபடம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை ட்ரம்ப் நீரிணை என பெயர் மாற்றம் செய்து AI மூலமாக உருவாக்கப்பட்ட புகைப்படத்தை தனது ட்ரூத் வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர். சமோவாவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் ஜூனியர் மற்றும் சீனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பெலானா ஹரிகா 197 கிலோ எடை தூக்கி தங்கம் வென்றார். தரங்கினி, பூமிகா ஆகியோர் 63 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று அசத்தினர். இதன் மூலம் இந்திய அணிக்கு 6 தங்கப்பதக்கம் கிட்டியுள்ளது. IPL தொடரின் 42வது லீக் போட்டியில் பெங்களூரு அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 155 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய குஜராத் அணி 15.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. IPL கிரிக்கெட் தொடரின் 43வது லீக் சுற்றில் இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் படப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டியில் தொடர் தோல்விகளில் இருந்து மீள டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை நோக்கி நகர ராஜஸ்தான் அணியும் முனைப்பு காட்டுவதால் போட்டியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது.
கிரிக்கெட்டில் அதிரடி காட்டி வரும் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி பேட்டில் ஏஐ சிப் பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் நிபுணர் நௌமன் நியாஸ் கூறிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிப்பை கடவுள்தான் தனது பேட்டில் இணைத்திருப்பதாக சூரியவன்சி பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த சின்ன பையன் அடிக்கிற அடி சாதாரண மனிதனின் அடி போன்றே தெரியவில்லை என நௌமன் நியாஸ் கூறியிருந்தார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. லண்டனில் நடைபெற்ற போட்டியில் 6வது பிரிவில் அங்கம் வகிக்கும் இந்திய பெண்கள் அணி நேற்று பலம் வாய்ந்த உக்ரைனுடன் மோதியது. இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி 3-2 என்ற கணக்கில் உக்ரைனை வீழ்த்தி இரண்டாவது வெற்றியை பெற்றது. மும்பையிலிருந்து புனே நோக்கி காரில் சென்ற பாலிவுட் நடிகை சோனாலினி குல்கர்னி 5 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்ததாக வீடியோ வெளியிட்டுள்ளார். மும்பையின் மன்குர்த் மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்ட அவர் ஏறக்குறைய 5 மணி நேரமாக வாகனங்கள் ஒரு அங்குலம் கூட நகர முடியாத சூழல் நிலவியதாக தெரிவித்தார். மதுரையில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய வீரராகவ பெருமாள் அவரை எதிர்கொண்டு வரவேற்றார். இதனை கண்டு பக்தி பரவசமடைந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சு அடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் ஐயாரப்பர் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏலூர் திருவிழா எனப்படும் சித்திரை சம்தஸ் பெருவிழா திருத்தேரோட்டத்தில் அம்பாள் மற்றும் ஐயாரப்பர் சுவாமி உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் தேர்களில் எழுந்தருளியதை அடுத்து திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரின் வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விரியூரில் உள்ள புனித அடைக்கல அன்னை ஆலய தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சூரியப்பர், அந்தோணியார், புனித அடைக்கல அன்னை, குழந்தை இயேசு ஆகிய சொரூபங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக சென்றதை அடுத்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பாலமுருகன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி மகோத்சவ உற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலய மண்டபத்தில் எழுந்தருள ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றதை தொடர்ந்து திருக்கல்யாணம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்செங்கோடு அருகே நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இறைமங்கலம் பெருமாள்மலை பிரசன்ன வெங்கடரமண சாமி கோவிலில் முதலில் ஆஞ்சநேயர் தேர் வடம் பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பூதேவி ஸ்ரீதேவி சமேத இளைய பெருமாள் தேர் வடம் பிடிக்கப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளான நேற்று இரவு தல்லாகுளம் பகுதியில் உள்ள திருக்கண் மண்டபப்படிகளில் கள்ளழகர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி எதிர்சேவையாற்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது இரவிலும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக கையில் சர்க்கரை தீபமேந்தி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரியில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் மற்றும் சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில்களில் சித்திரை மாத தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் நஞ்சுண்டேஸ்வரர் சுவாமி எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வலம் வந்தார். இதேபோல சென்னகேசவ பெருமாள் கோயில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் வடத்தை பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர்.